வணக்கம். பெங்களூர் டிராஃபிக், அந்த விடாத ஹாரன் சத்தம், இதையெல்லாம் நினைச்சாலே ஒரு மாதிரி சோர்வா இருக்குல்ல. ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. சலசலன்னு ஓடுற காவேரி ஆறு, முகத்துல படுற சில்லுன்னு காத்து எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஸ்பாட் தான். எந்த பில்டப்பும் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். கர்நாடகாவிலிருந்து காவேரி தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிற அந்த அழகான இடத்த பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒரு அமைதியான ஒன் டே ட்ரிப் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிலிகுண்ட்லு எப்படி ஒரு சொர்க்கமா இருக்க போகுதுன்னு பாப்போம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். இந்த சிட்டி லைஃப், ஆஃபீஸ் டென்ஷன்ல இருந்து எப்படா எஸ்கேப் ஆகும்னு என்னைக்கா தோணிருக்கா? கண்டிப்பா தோணிருக்கும். லீவ் கிடைச்சா நிம்மதியா எங்கேயா போலான்னு நினைப்போம். ஆனா நம்ம ஹோகேனக்கல் மாதிரி இடங்களுக்கு போனா அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகும். அந்த கூட்டம் எல்லாம் இல்லாம ஃபேமிலியோட அமைதியா சேஃபா ஒரு இடம் வேணும்னு தேடுறீங்களா? அப்போ பிலிகுண்ட்ல தாங்க உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ற ஒரு சூப்பரான வீக்கெண்ட் ஸ்பாட் இது. இன்னைக்கு நம்ம ட்ரிப் பிளான் இதுதான். முதல்ல அந்த அமைதியான காவேரி நுழைவாயில், அப்புறம் ட்ரக்கிங், போட் ரைட் சாகசங்கள், மூணாவதா குட்டீஸ்கான ஈகோ பார்க், அடுத்து அங்க இருக்கிற வனவிலங்குகள் மற்றும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ், கடைசியா பெங்களூர்ல இருந்து எப்படி போறதுங்கிற ட்ரிப் பிளான். அவ்வளவுதான், டக்குன்னு பாத்துடலாம். பகுதி 1, அமைதியான காவேரி நுழைவாயில், அதாவது கிருஷ்ணகிரியில ஒளிஞ்சிருக்கிற ஒரு பொக்கிஷம். இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயமே இதுதாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹோகேனக்கலுக்கும் இந்த பிலிகெண்ட்லுக்கும் உள்ள வித்தியாசம். ஹோகேனக்கல்ல எப்பவும் மக்கள் கூட்டம் அலமோதும், அமைதியா இருக்கிறது கஷ்டம். ஆனா அங்கிருந்து வெறும் 10-13 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த பிலிகெண்ட்லு அப்படியே ஆப்போசிட். இங்க கூட்ட நெரிசலோ சத்தமோ இருக்காது. மணல் திட்டுக்கல்ல அப்படியே கலர் கலரா பட்டாம்பூச்சிகள் பறக்கறதையும் அந்த ஆத்து தண்ணி போற சத்தத்தையும் மட்டும் கேட்டுக்கிட்டு நிஜமான அமைதியை இங்க நீங்க முழுசா ஃபீல் பண்ணலாம். நிம்மதிக்காகவே செதுக்கி வச்ச இடம் மாதிரி இருக்கும். இந்த இடம் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. பிலிகுண்ட்லு நம்ம தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அன்செட்டிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கு. இது வெறும் சாதாரண டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லைங்க. காவேரி வனவிலங்கு சரணாலயத்தோட ஒரு முக்கியமான, ரொம்பவும் அமைதியான பகுதி. இப்படி ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்டா இருக்கிறதால தான் இங்க எந்த கமர்ஷியல் கடைகளோ ஆக்கிரமிப்புகளோ இல்ல. இயற்கையோட அந்த தூய்மை அப்படியே மெயின்டைன் ஆகுது. நிசப்தத்தை தேடி போறவங்களுக்கு இது ஒரு அருமையான புகலிடம். பகுதி 2, ட்ரெக்கிங் மற்றும் போட் சவாரி சாகசங்கள். ஆத்து தண்ணியோட அந்த ஓட்டத்தை அப்படியே அனுபவிக்க போறோம். காவேரி ஆத்துல நீங்க மிஸ் பண்ணவே கூடாத ஒரு விஷயம்னா அது இந்த பாரம்பரிய பாரிசல், அதாவது பரிசல் சவாரி தான். அந்த வட்டமான பரிசல்ல உட்காந்துக்கிட்டு ஆத்து தண்ணியோடவே மெதுவா மிதந்து போற அந்த ஃபீல் இருக்கே, சான்ஸே இல்ல. பரிசல் லைட்டா சுழலும் போது கிடைக்கிற அந்த த்ரில் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். போட்ல இருந்தபடியே அந்த ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை தொட்டு ரசிக்கலாம். 2 பக்கமும் பிரம்மாண்டமா நிக்கிற மரங்களை பார்த்துக்கிட்டே ஃபேமிலியாவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் ரொம்ப சேஃபா என்ஜாய் பண்ண இது ஒரு சூப்பர் சான்ஸ். இதுக்கு எவ்ளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? வெறும் 200 ரூபாய் தாங்க. ஆமா, இந்த சூப்பரான பரிசில் சவாரிக்கு தோராயமான கட்டணமே இவ்ளோதான். சிட்டில ஒரு காஃபி குடிக்கவோ சினிமாவுக்கு போகவோ நாம பண்ற செலவை யோசிச்சு பாருங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது இயற்கையோட இணையா கிடைக்கிற இந்த அனுபவம் எவ்ளோ சீப் அண்ட் பெஸ்ட்னு உங்களுக்கே புரியும். ஃபேமிலியோட போனா கூட பாக்கெட்ல பெரிய ஓட்ட விழாம செம்மையா என்ஜாய் பண்ணலாம். போட் ரைட் மட்டும் இல்லைங்க, இங்க நடக்கிறதுக்கும் ஒரு சூப்பர் ரூட் இருக்கு. ஆத்தங்கர ஓரமாவே ரசிமணல் வரைக்கும் நீங்க ட்ரெக்கிங் போலாம். இதுல ஹைலைட்டே என்னன்னா இது ஒரு சமதள பாதை. மலை ஏறுற மாதிரி கஷ்டமெல்லாம் கிடையாது. அதனால சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப ஈஸியா நடக்கலாம். சுத்தி உயரமான மரங்கள் கொடுக்கற நிழல்ல அந்த சுத்தமான காத்து பட்டு ஆத்து சத்தத்தை கேட்டுக்கிட்டே ஃபேமிலியோட கைகோர்த்து நடக்கும்போது மனசுக்கு அவ்ளோ ஒரு அமைதியா இருக்கும். பகுதி 3, குட்டீஸ்கான ஃபேமிலி ஈகோ பார்க், சேஃபான பிக்னிக் அண்ட் பிளே ஏரியாஸ். நம்ம தமிழ்நாடு அரசு இங்க எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? பிரம்மாண்டமா 7 கோடி ரூபாய். இது சாதாரண விஷயம் கிடையாது. 2023ல இந்த ஈகோ பார்க்க உருவாக்குறதுக்காக போட்ட ஒரு பெரிய முதலீடு இது. டூரிஸ்ட்களோட வசதிக்காகவும் முக்கியமா ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களோட பாதுகாப்புக்காகவும் கவர்மெண்ட் எவ்ளோ மெனக்கெட்டு இதை கட்டிட்டு வராங்கங்கிறத இந்த பட்ஜெட்டே நமக்கு தெளிவா காட்டுது. குழந்தைங்களுக்கும் ஃபேமிலியா வர்றவங்களுக்கும் இங்க ஏகப்பட்ட ஸ்பெஷல் வசதிகள் ரெடி ஆயிட்டு இருக்கு. நிம்மதியா நடக்கிறதுக்கு சூப்பரான நடைபாதைகள், வெயில்ல இருந்து தப்பிக்க நிழல் கொட்டகைகள், கொஞ்சம் அட்வென்ச்சர் வேணுங்கிறவங்களுக்கு ஜிப் லைன், குட்டீஸ் எந்த கவலையும் இல்லாம ஜாலியா விளையாட பிளே ஏரியாஸ், அப்புறம் ஃபேமிலியா உட்காந்து கொண்டு போன சாப்பாட்ட சாப்பிட குடில்கள், இப்படி நிறைய இருக்கு. இப்போதைக்கு சுமார் 60% வேலைகள் முடிஞ்சிருக்கு. எது மட்டும் முழுசா ரெடி ஆயிடுச்சுன்னா தென்னிந்தியாவிலேயே ஃபேமிலியா பிக்னிக் போக இதுதாங்க நம்பர் 1 சேஃப் ஸ்பாட்டா இருக்க போகுது. பகுதி 4, உள்ளூர் வனவிலங்குகள் மற்றும் இயற்கை விதிமுறைகள். இந்த சரணாலயத்தை எப்படி மதிக்கிறதுன்னு பாப்போம்.
இந்த அமைதியான ஆத்தங்கரை காட்டுக்குள்ள ஒரு பெரிய வனவிலங்கு உலகமே இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. பிலுகுண்டுலுவ சுத்தி இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள புலி, சிறுத்தை, யானை, மான், அப்புறம் காட்டு எருமைன்னு நிறைய கம்பீரமான விலங்குகள் இருக்கு. நீங்க போற அந்த மதிய நேரத்துல ஒருவேளை புலியையோ சிறுத்தையோ நேர்ல பார்க்க முடியாம போகலாம். ஆனா இந்த பிரம்மாண்டமான விலங்குகள் இருக்கிற அதே காட்டுக்குள்ளதான் நாம உலாவிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போதே அந்த ட்ரிப்புக்கு ஒரு சின்ன த்ரில் கிடைக்கும் பாருங்க. அது செம்மையா இருக்கும். இங்க நாம மனசுல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. ப்ளீஸ் இங்க பிளாஸ்டிக் குப்பைகளை மட்டும் தூக்கி போட்டுடாதீங்க. இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். நீங்க கொண்டு போற எந்த குப்பையா இருந்தாலும் அத பத்திரமா திரும்ப உங்களுடனே எடுத்துட்டு வந்துடுங்க. விலங்குகளுக்கோ ஆத்து தண்ணிக்கோ கெடுதல் பண்ற மாதிரி எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. இயற்கையே அதோட தூய்மையோட பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. லோக்கல் ரூல்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். நம்ம இயற்கை அன்னைய நாமளே பாதுகாப்போம். பகுதி 5 பெங்களூர் ட்ரிப் பிளான். உங்க பயணத்தை பக்காவா எப்படி பிளான் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். பெங்களூர்ல இருந்து இங்க போறது ரொம்ப ஈஸிங்க. ஸ்டெப் 1, உங்க லீவ் நாள் அன்னைக்கு காலையில பெங்களூர்ல இருந்தோ இல்ல ஓசூர்ல இருந்தோ ஜாலியா கிளம்புங்க. ஸ்டெப் 2, ரொம்ப தூரமெல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு 100ல இருந்து 110 கிலோமீட்டர் தூரத்துக்கு சூப்பரான ரோட்ல கார்லயோ பைக்லயோ போங்க. ஸ்டெப் 3, வெறும் 2 இல்லனா 2.5 மணி நேரத்துல எந்த டிராஃபிக் டென்ஷனும் இல்லாத இந்த ஸ்வர்க்கத்துக்கு நீங்க வந்துடலாம். வீக்கெண்ட்ல ரொம்ப தூரம் டிரைவ் பண்ண கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான டிஸ்டன்ஸ். உங்க ஒன் டே ட்ரிப்பை எப்படி ஈஸியா பிளான் பண்ணலாம்னு சொல்றேன் கேளுங்க. காலையில கிளம்பி ஒரு 2 மணி நேரத்துல பிலிகுண்டு வந்துடுங்க. அந்த மிதமான கால வெயில்ல ஜாலியா ஒரு பரிசல் சவாரியும் ஆத்தங்கரை ட்ரெக்கிங்கும் போயிட்டு வாங்க. மதியம் நீங்க கொண்டு போன சாப்பாட்டை அந்த ஈகோ பார்க் குடிகள்ல உட்காந்து ஃபேமிலியோட சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த பிளான் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நாள் பூரா இயற்கையோட விளையாடி அவங்க நல்லா டயர்ட் ஆயிடுவாங்க. அதனால ஈவினிங் ரிட்டர்ன் ஆகுறப்போ அவங்க பாட்டுக்கு கார்ல தூங்கிடுவாங்க. உங்களுக்கும் டிரைவ் பண்ண அமைதியா இருக்கும். செம்ம மெமரிஸோட சேஃபா வீடு திரும்பலாம். இந்த ட்ரிப்பை பத்தி இதை விட சூப்பரா சொல்ல முடியாது. அமைதி, இயற்கை, ஆறு, பசுமை, இது எல்லாமே ஒரே இடத்துல வேணும்னா பிலிகுண்டு தாங்க பெஸ்ட் சாய்ஸ். எப்ப பார்த்தாலும் சிட்டி சத்தம், ஒரே ரொட்டீன் லைஃப், இதுல இருந்து எஸ்கேப் ஆகி இந்த சூப்பரான ஸ்பாட்டுக்கு நீங்க எப்ப கிளம்ப போறீங்க? உடனே உங்க அடுத்த வீக்கெண்ட் ட்ரிப்பா பிளான் பண்ணுங்க.